பற்று, இந்த குடிப்பற்று எல்லாம் பற்றி தான் என்ன சொல்கிறார்? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நேரத்தை போகன்றேன் பரவாயில்ல. அவனால் உலக சஞ்சலங்கள் என்று தப்பித்து கொள்ள முடியாது, அவனுக்கு சமாதானம் ஏற்படாது. இதை நீ எனக்கு கற்பித்தா என்று அவரது பரிண்டை பார்த்து அந்த மகான் சொன்னார். இப்போ தொடங்குது பக்தனது பேரியல்புகள் உரைகள். உரைகள். உயிர் அனைத்திடத்தும் வெறுப்பின்றி. என்ன அர்த்தம்? நமக்கு வெறுப்பு இதயத்தில் இருக்கு. ஐ ஹேட் தட் மேன். இந்த கண்ணில் காட்டக்கூடாது. நட்பும் கருணையும் உடையவனாய். இந்த பக்கம் நீ வெறுக்கக்கூடாது, மற்ற என்ன பண்ண என்ன வெறுக்காம இருக்கிறான் இல்லை. நோ, அது அற அமைச்சர். அது ஒரு கோயிலில் ஒரு பக்கம், மற்ற பக்கம் நட்பும் கருணையும். இந்த இது அமிர்த அஷ்டகம்னு சொல்கிறது. 8 ஸ்லோகம். அது 13லேருந்து 20 ஸ்லோகம் வரை 12ஆம் அத்தியாயத்தை அமிர்த அஷ்டகம். இது உனக்கு அமிர்தம் என்னது மரணவிழா பெருவாழ்வு வீடு பேரும் கொடுக்கிற 8 ஸ்லோகம் என்று மகான்கள் சொல்லுவாங்க. அதில் முதலாவது அத்தேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணையே வச்ச நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சதனம் யோகி யதாத்மா திருட நிச்சயா மையர்ப்பித மனோபுத்திர் யோமக்பக்த சமே பிரியா. உயிர்கள் அனைத்து கவனமாக இருங்கோ. இது உரைகள் நானே கொண்டிருக்கேன். நமக்கு தெரியாது இவ்வளோ உறுப்பு நம்மளோட இதயத்தில் இருக்குது. நான் சொன்னேன், எனக்கு இந்த பள்ளியை முதல் பிடிக்காத ஒன்று பயம் இருந்தது இல்லை. முதல்ல பயம். அன்றைக்கு நான் சொல்கிறேன் 30-40 அடி இருக்கணும், 30 அடியாக இருக்கும். ஒரு 4-5 வரைக்கும் முதல் நான் வளமை இந்த பக்கம் நடந்து போகிறேன். ஒரு கட்டை இவ்வளோ நீளம் இடையில் கிடக்குது. கட்டை அது போனால் கட்டை நகருகிறது. அது இந்த பக்கம் போகல, கடலுக்குள்ளே போய் அது விஜயுது. அப்போ முதல்ல சரியாக பயம் பெறும். அதில் உடல் தான் உடலையை ஒழிய அதுக்குள்ளே உயிர் சொல்லுவா. இந்த உயிரும் அந்த உயிர் அந்த பாருங்க என்ன அற்புதமான இதன் சட்டை. நான் இனி ஒரு நாள் முதலே ஒரு இந்த யோகாட்டால கதை நான் முதலையாக இருந்தேன், கொடியாக இருந்தேன், 2 பேர் உள்ளது. நம்ம இருந்திருப்போம் வாயினோம் என்னப்பா. அப்போ உனக்கு வெறுப்பும் வராது, பயமும் வராது. ஆனால் முதலை கண்டு தூரத்தும் போகும். ஸோ அது இந்த பக்கம் வந்தால் நான் ஓடி இருப்பேன். கடவுளை போயிட்டு அப்புறம் ஒளி வந்து அங்கேயே குடிபட்டு தம்பி இது வந்து போயிருக்காது அந்த காலம். நான் என்ன சொல்கிறேன்டா, இது நெகட்டிவ். அது உயிர் அனைத்திலும் வெறுப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய் மமகாரம் அகங்காரம் அற்று. இது நீ படிக்க முழு உரைகள் இது வரும். யான் எனதென்னும் முடி செருக்கு. சாஜி இது சாரணம் இல்லைம்மா இல்லை, யோசிச்சு பாரு. அப்படி சாரணம் என்னண்டா சுவாமி சிவானந்த இல்லை ஒழுங்கை ஒரு ஜீவன் முட்டை இருக்கணும். முதலாவது இதை அடையிறதுக்கு ஆசை இல்லை, அது பெரிய அபூர்வம். நான் சொன்னேன் குருமார்கள் இருக்கிறார்கள், ஆனால் சிஷ்யர்கள் இல்லை, மூக்ஷுகள் இல்லை. நான் இத்தனை நேரம் பார்த்துருக்கேன். ஏன்னா அடுத்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா என்ன அவசரம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம். துட்டி சாத்தாண்ட உபதேசத்தை நம் இன்ப துன்பங்களை சமமாய் கருதி. இது எல்லா இடத்துல இருக்கு. 2வது அத்தியாயத்தில் அதாவது இன்ப துன்பம் லாப நஷ்டம் இதெல்லாம் இயற்கையாக உனக்கு வரும். 2ஐயும் பொறுத்து கொள்றவன் தான் இந்த ஞானத்துக்கு தகுதி உடையவன் என்று 2வது அத்தியாயத்தில் வரும். பொறுமை படைத்து என்ன படைத்து பொறுமை, அதுதான் திதிக்ஷா. இப்போ அதுதான் ஞாபகம் வருது. எத்தனையோ காரியம் நடந்தது. பொறுமை பெரிய ரேர். நம்ம பொறுமை இல்லை.
எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவன். ஹலோ சரி, நீ 20 வாரம் 24 மணி எப்படி ஒரு சொக்கில் ஒரு கிளிப் ஒன்று போட்டுவார். எப்படி 24 எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். என்ன இல்லாட்டி ஒரு பெயிண்ட் ஒன்று போட்டு இப்படி போட்டு ஒட்டி விடு, இல்லாட்டி காலத்தில் ஓடும் முடியுமா? மாஸ் மூடி போட்டுக்கணும். இதெல்லாம் போடுவோம் இல்லை, நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு, அனுப்பிடுவேன் தெரியல, எல்லாம் மூடி நீங்கள் பாருங்க 3 நாளைக்கு அனுப்பியிருந்தேன் இல்லை, முழுதும் முகமூடி. உங்களுக்கு ஒரு முகமூடி, இவருக்கு இன்னொரு முகமூடி, இவன் பண்ண இன்னொரு முகமூடி. ஏ நமக்கு தெரியும், நல்லா ஆர்ஜி மாட்டி நல்லா தெரியும். சரி ஆகலை பார்த்தீங்களா ஐயா? சிட்டி என்ன எப்பொழுதும் சொந்தம் இருக்க முடியுமா? அப்பா நான் முதல்ல சொன்னேன், என்னது சௌச்சா முடியுங்க சந்தோஷா. அவனோட மாப்பிள்ளை அடுத்த நாள் 100% ஃபெயில். 100%. எனக்கு நான் சொல்லி கொண்டே இருந்தேன், நம்ம புண்ணியமும் செய்தோம் முடியுங்கோ, பாவமும் செய்தோம். அதில் தான் மனித பிறவி வந்தது. எச்சரிக்கை எப்போ இருக்க வேண்டாம், நல்லா தெரியும் எல்லாம் ஊக்கா போகிறவங்களோட புண்ணியம் வேலை செய்யுது. ஆனால் எப்போ இந்த பாவம் ஒன்று மூட்டை ஒன்று தலைவில் இருக்கிறன்னு தெரியாது. அப்போ இந்த சாதனை எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதில் தான் பெருமாண்ட அவர் திருநாமம் எடுத்து, ஐயா அவர் திருவடியில் சரணாகதி பண்ணிவிட்டு நீ இன்னும் வாட்ச் பண்ணி கொண்டிரு, நல்லா தெரியும் உனக்கு பாவம் மூட்டை வந்துட்டேன். ஏன் நீ சாதனை செய்ய முடியாது, அந்த மனம் குழப்பம். அங்கே சொல்லு ஊர் உலகம் என்ன சொல்லு இல்லையா? அடிசாக்கு போ. ஆகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதுவே சொல்லுங்க இறைவனுக்கு செய்யும் மிக உயர்ந்த பூசை. இதை கோடி தெரிஞ்சவனாலுங்கான சதைவ பிரசன்னராகனா ஈஸ்வரிக்கு மகான் பூஜா. சாதாரண பூஜை இல்லை, மகான் பூஜை, அதுக்கு மேலே பூஜையே இல்லை. டு பி எவர் சியர்ஃபுல் இஸ் த கிரேட்டஸ்ட் வர்ஷிப் ஆஃப் காட். சூப்பர்லேட்டிவ். பெரிய இங்கிலீஷ் டீச்சர், சூப்பர்லேட்டிவ். நீங்களும் நான் இங்கிலீஷ் டீச்சர். ஓகே, எப்பொழுதும் அப்பா நல்லா யோசிச்சு பாருங்க, நீ கவலைப்பட்டேன்டா நீ இறைவனுக்கு எதிராக செய்யும் பாவம். திரும்ப கொஞ்சம் சொல்கிறேன், என்ன என்ன அப்போ ஐயா இவருக்கு நீ சாட்சி, அவருக்கு இவர் சாட்சி எழுதி வைங்க. நம்ம ஒன்றும் இல்லையா, உரைகள் தானே உரைகள். இவருக்கு சந்தோஷம் என்னண்டேம்மா நல்லா பிடிக்கலாம் பிடிச்சாங்க. யோகியாய் நான் என்ன சொன்னேன், யோகி தான் அவன். யோகின்னா சமத்துவம் யோக உச்சட்டு. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நீ தளம்ப மாட்டேன். எஸ், நான் இந்த 91ஆம் ஆண்டு ஒரு பூகம்பம் வந்து, அதுக்கு முதல் நாள் நாங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணி வந்தா இல்லை. அப்போ எங்களோட குருனா எல்லோரும் வந்தாங்க, துறவிகள். ஹரி ஓம் ஹரி ஓம், ஓம் நாராயணா நாராயண, எல்லாம் வெளியில் வாங்க நாராயண நாராயணன். ஒரு நாள் இது அதுக்கு முதல் அவங்க ஒரு சமஸ்கிருத ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதில் அவர் தான் பிரின்சிபல், பெரிய மகான், அவர் பண்டிதர். அவர் தான் எங்களுக்கு அது சன்னியாகம் எடுக்கிறதுக்கு என்னது என்ன யாகம் அது ரஜ அந்த யார் அவர் தான் சொன்னார் விரஜ ஹோமா. ரஜமில்லை ஹோமம், அதான் செய்வார். அற்புதமாக மனுஷன். அப்போ நாங்கள் இருக்கிறோம், எங்களோட சமாதி வந்து கொடுக்குது பேசுது. நிறைய பேர் ஓடிட்டாங்க. அந்த சுவாமி கிருஷ்ணாஜி வேலை பக்கத்தில் இருக்கு, அவர் சரி விருப்பம். நாராயண் நாராயண் இவர் முடிச்சிட்டு நாராயண் ஹரி அவசியம் இல்லை. என்னது இது ஜப்பான் ஒரு தடவை நடந்தான். அப்போ அங்கே அடிக்கடி பூகம் வரும். ஒரு தடவை வந்துட்டு இவங்க உயர்ந்த மாடியில் ஒரு இந்த ஜென் மாஸ்டரும் அவங்களும். அப்போ அவங்களுக்கு முதலே வார்னிங் கொடுத்துட்டாங்க, எல்லோரும் ஓடுறாங்க. இவர் இருந்தது அப்படியே இருந்தார். இவங்க அடிச்சு விழுந்து எங்கடா சாமியை காணணும் தேடி வந்தா அப்படி இருக்கிறார். அதாவது சொன்னார், இந்த இறப்பு எங்கே எப்படி வருமோ அது வெளியில் போனாலும் வரும், உள்ளுக்கு இருந்தாலும் வரும். அப்போ நான் உடம்ப தள்ளி போடும், நான் இருக்கிறது இருந்தேன். அவங்க குடிச்சா ஊக்கம் விளங்குதா?
அப்போ அவர் என்ன யோகி அப்படி தான் இருப்பான். அவன் நாட் என்ன பிடிச்சி வச்சான் தெரியுமா? 88ஆம் ஆண்டு திரும்பி போகல 3 மணிக்காலும் ஏர்போர்ட்டில் பிடிச்சி வச்சுட்டாங்க சென்னையில். எனக்கு தெரியும் அது உண்மை இல்லை. உன்னோட 2 பாஸ்போர்ட் இருக்குது. எப்படி அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அதோட எங்களோட இந்தியாவோட பிரசிடென்ட் என்னோட லெட்டர் இந்த எங்களோட குருநாதர் பிரசிடென்ட் அது இதெல்லாம் சொல்லாது. எங்களோட பிரசிடென்ட் மட்டும்தான் உன்னை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து வெளியே நிற்கிறான். நான் பழமையாக எப்பவும் எங்கே போனேன் சரி அன்றைய பிக்னிக் போகல கூட என்னது லிக்கிற ஜாவும் கொப்பியும் பெண்ணோ போகிருக்கு. நான் எடுத்துகிட்டு 3 மணிக்கு ஆகும் என் ஆன் ரைட்டிங் அவனை பார்க்க முடியல சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறம் இவன்டே டியூட்டி பண்ணி மற்றவன் வந்துட்டு என்னோட அனுப்பு விடமாட்டேன். அவனுக்கு தமிழ்நாட்டில் பொறுப்பு போடுறேன் வேணி ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்போ என்ன பண்ண போகிறாய் சொல்லுங்க. அந்த ஐயோ 3 மணி அப்படி தான் கேட்டுலிப்பாங்க. இது என்ன பக்தனை பற்றி சொல்கிறேன். அவர் யோகி ஆண்டு பக்தியை சொல்கிறார். தன்னடக்கம் உடையவனாய் பயம் கவலை வெறுப்பு இல்லை அது இருக்கு. ராக துவேஷ அடுத்தது திட நிச்சயம் உள்ளவனாய் சொல்ல என்ன ஒருவருக்கு திட நிச்சயம் இல்லை. நான் எழுதி கொடுக்குவோம் ஏன் இல்லை நிச்சயம் இல்லைன்னா சொல்லலை என்னண்ணா திட நிச்சயம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்பா எஸ். ஆனால் ஒரு பக்தனுக்கு யோகிக்கு திருவருளுக்கு சம்மதமானால் முடியுங்கோ அதுவும் இல்லை. திருவருளுக்கு சம்மதம் அதனுடைய நடக்குது. அற்புதம். உங்களுக்கு இந்த பிரம்மா சுவாமி மகாராஜ் அந்த டை வில் பி டன் என்றது இங்கிலீஷியம் இருக்குது. இந்த அதிகமாக சொல்லுவாங்க டை வில் பி டன். அதை அவர் மாற்றி தை வில் எலோன் பீயிங் டன். என்ன சொல்லுங்க என்ன என்ன தை வில் எலோன் பி டன். அதாவது நடக்கிற எல்லாம் உனது அவனின்றிய ஒரு அணுவும் அசையாதுன்றது அது அர்த்தம். அதுதான் நீ என்ன சொல்கிற தை வில் பி டன்டா நீ உன் துரு அப்படி நடக்கட்டும் எங்கே சொல்கிறீங்க? எதிர்காலத்தில் நோ. இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் 3ம் இல்லை. அவர் நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது. அவர் அப்படி என் நம்பிக்கை இருந்தால் இந்த திறனிச்சயம் வருது. இப்போ இன்றைக்கு நான் 5:15 ரெடி. நான் பிரார்த்தனை பண்ணிக்க 4 பேரா இது 4 பேரா 4 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6-8 பேர் 4 பேர் இல்லை 40,000 வந்தாலும் நம்ம செய்யும் திட நிச்சயம். அந்த துறவிகள் அவங்களோட குருநாதரை சேவை செய்ய போகிற முன்னுக்கு உருவம் இல்லை அடிக்கூடாது சத்தங்க நடக்கும். உருவம் இல்லை ஏன் அது குரு சேவா. அது சுவாமி சின்மயானந்த சுவாமி மகாராஜ் அற்புதமான அது ஒன்று இருக்குது. அவர் என்னண்டா ஏய் நீங்கள் ஒருவரும் இல்லாட்டி கூட நான் பகவத்கீதை கிளாஸ் எடுப்பேன். ஏனெண்டா கண்ணையில் சொல்கிறார் யார் எனது அற்புதம். அதை அவர் சொன்னார். என்ன சொல்கிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறான்டா கண்ணையில் சொல்கிறான் என்ன மிக ஆழ்ந்த இத்தத்துவத்தை பகவத்கீதை என் பக்தர்களிடத்து உபதேசித்து என்னிடத்து மேலாம் பக்தி பண்ணுபவன் ஐயமின்றி என்னையே அடைவான். இதுதான் கண்ணன் சொல்கிறான். மாந்தருள் எனக்கு விருப்பமான செயல் புரிபவனும் அவனை விட வேறு யாரும் இல்லை. எனக்கு இனியவனும் வையகத்தில் அவனை விட யாரும் இல்லை. இது பகவத்கீதையில் 69, 68, 69 அது சொல்கிறார். நீங்கள் ஒரு இல்லை நான் கண்ண பரமாத்மா பூஜை செய்வேன் நீங்கள் அடி கூட வச்சு பாருங்க. அந்த திறனிச்சயம் அவங்க இருக்கும் மகேஸ்வரர் இல்லை. நான் என்ன பற்றி சொல்லி கொண்டிருக்கேன்? உரைகள். என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனா என்ன சொல்லு. மனம் மட்டும் இல்லை புத்தியை கூட.
நான் எஸ் இந்த மனம் எங்கே வந்தோம்ல தத்திர தத்திர சமாதின எத்திர எத்திர மனோஜாதி தத்திர தத்திர சமாதினா எத்திர எத்திர மனோஜாதி தத்திர தத்திர ஆத்மநேவ பஷ்ய. இது சங்கராச்சாரியர் 2 ஸ்லோகம். எங்கெல்லாம் மனம் போகிறதோ அங்கே அவர் தான் இருக்க வேறங்க போகிறார். அவர் இல்லை இடம் என்ன போடுவேன் போவேன் அங்கேயும் அவர். இப்போ நீ மனத்தை அப்படி சொல்லக்குள்ளே மனம் போவாது உண்மை. அடுத்தது எங்கே மனம் போனாலும் நீ சமாதியை அடைகிறது. அது இறைவனோட 2 கலத்து. இந்த புத்தி நான் இந்த அறிவனுக்கு இல்லாதபடியா 2ம் இல்லை. இவனே சொல்கிறார், என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய் யார் என் பக்தனாகிறானோ அவன் எனக்கு பிரியவன். இது பகவத் இந்த 12ஆம் அத்தியாயத்தில் முக்கியம் என்னென்னா, நம்மளாம் சாதனை செய்கிறோம். ஆனால் உனக்கு அப்படி தெரியும் நீ செய்கிற சாதனை இறைவனுக்கு போய் செய்யணும்னு சொல்லி நிறைய போய் செய்கிறாது. ஏன் செய்கிறாது? அதானே ஐயா. எஸ். அப்போ இது இந்த 8 ஸ்லோகத்தையும் பார். உரைகள் நீ பக்தனா பக்தி செய்கிறாயா என்று பார். இது இல்லாட்டி நீ பக்தி செய்யலை. இந்த அகங்காரத்தால் ஏதோ செய்கிறாய் அது ஓகே, அதுக்கு பலனும் கிடைக்கும். ஆனால் நீ பக்தி செய்யவில்லை. என்ன அவன் எனக்கு விருப்பமானவன். அப்போ இது தொடரும். என்னது? உரைகள் தொடரும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் தொடரும். ஏனெண்டா முழுதையும் பகவத்கீதையும் படிக்கிறோம். அதோட நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துல சரணத்தையும் தொடர்ந்து செய்யணும். நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம்.